வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் யூனிட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஆக்சியல் பாயிண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஈக்குட்டோரியல் பாயிண்ட் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோஸில் கரெக்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். What is this magnetic field lines? இது யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் ஏற்கனவே பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அதை படிச்சிருந்தோம் அப்படின்னா, இங்கே போல் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சுட்டே வந்தால் இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டு எக்ஸாம்ஸுக்கு கம்பேர் பண்ணி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டிங்கன்னா 2 யூனிட்டில் முக்கியமான கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் நமக்கு என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றத சொன்னாங்க. வெதர் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, இட் இஸ் அன் இமேஜினரி லைன். இட் இஸ் அன் இமேஜினரி லைன். அப்போ எப்படி சார் இது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் வித் சவுத் போல். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் த மேக்னெட், மேக்னெட்டுக்கு வெளியே இது எப்படி இருக்கும், நார்த் போல்லேருந்து சவுத் போலில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்னெட்டுக்குள்ள இட் டிராவல்ஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் இன்சைட் த மேக்னெட். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கால்ட் அஸ் க்ளோஸ்டு கண்டினியூவஸ் கர்வ்ஸ், க்ளோஸ்ட் கண்டினியூவஸ் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் சொல்லலாம். why the magnetic field lines are called as a closed continuous curves அப்படின்னா என்ன அர்த்தம், the magnetic field lines are emerging from north pole to south pole outside, whereas inside the magnet it travels from or flows from south pole to north pole, so it forms a closed loop, so that it is called as closed continuous curves அப்படின்னு சொல்றோம். அப்போ எப்படி சார் அந்த கர்வ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ எம் டேக்கிங் a bar magnet. இது ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நார்த் போல், இது சவுத் போல். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலே படிச்சிருக்கோம், போல்ஸ் எப்பயுமே எங்கே இருக்காது, எண்ட்ஸ் ஆஃப் த மேக்னெட்டில் இருக்காது, கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும். அதனால தான் என்னன்னு சொல்லுவோம், ends of the magnet வந்து geometric length ன்னு சொல்லியிருப்போம். distance between the poles is called as magnetic length அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றத எங்கேருந்து எங்கே போகுன்னு சொன்னோம், நார்த் போல் டு சவுத் போல், இங்கே அவுட் சைட் த மேக்னெட். அப்போ இன்சைட் த மேக்னெட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கண்டினியூஸ் க்ளோஸ்டு கர்வ், ஸோ இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். அப்போ நான் டைரக்ஷன் எப்படி போடலாம், ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன். அப்போ நல்லா பாருங்க, இங்கே எங்கேருந்து போகுது, இட் எமர்ஜஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் வித் சவுத் போல் அவுட் சைடு. இன்சைட் பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சவுத் போல் அண்ட் எண்ட்ஸ் வித் நார்த் போல், ஸோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் அ க்ளோஸ்ட் கண்டினியூஸ் கர்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வச்சு படிக்கிறது என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப் டு த ஏரியா ஆஃப் தி ஆர் ஜோன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் யூஸ் ஆகுது. அப்போ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், we can coin or we can discuss the properties of the magnetic field lines. அது என்ன சார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ நான் சொன்ன இந்த க்ளோஸ் கண்டினியூஸ் கர்வ்ஸ்க்கு என்னது, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் வித் சவுத் போல் அவுட் சைட் அண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் இன்சைட் த மேக்னெட். அதே மாதிரி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போது இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இதையே நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் இட் emerges or ends with the pole it normally. அப்போ normally it என்னது, emerges or ends. இதுக்கு normal to the surface of the magnet, normal to the surface of the magnet. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this magnetic field lines never cross each other as like electric field lines. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், never intersect each other. Yes, never intersect each other அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as like electric fieldன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம magnetic field lines அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but the curve in which if you draw the tangent that must give the direction of magnetic field. எந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு tangent line போட்டீங்கனாலும் அது என்ன கொடுக்கணும், it gives the direction of magnetic field. So we can take up different points. நான் என்ன பண்றேன், இதை Pன்னு எடுத்துக்கிறேன், Q, R. இந்த மாதிரி எந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலும் என்ன பண்ணுவோம், இட் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். த டான்ஜென்ட் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட். அப்போ
இங்கே இந்த பாயிண்ட் இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க, நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன் நெவர் இன்டர்செக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் திஸ் இஸ் தி ஒன் கர்வ், ஸோ அட் திஸ் பாயிண்ட் வேர் இட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன். இதே பாயிண்ட்ல இன்னொரு கர்வ் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே இடத்துல இன்னொரு கர்வ் கிராஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, whether it is possible to act at two directions, அப்போ இந்த பாயிண்ட் இந்த கர்வுக்கு பார்த்தா இது டைரக்ஷனாக இருக்கும், இந்த கர்வுக்கு பார்த்தா இது டைரக்ஷனாக இருக்கும். பட் இட் இஸ் நாட் ரியலி, இட் வில் நாட் ரியலி ஹேப்பன். ஸோ தேன் என்ன அர்த்தம், இட் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர், இட் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் என்ன பண்ணலாம், the length of this magnetic field lines can extend or contract. It can extend or contract lengthwise. Extend or contract lengthwise. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா here the number of magnetic field lines at the ends of the pole gives the strength of the magnet, or it is used to measure the strength of the magnet. So number of magnetic field lines gives measure or acts as the measure of pole strength. இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே முக்கியமானது. இதில் 2 விதமான கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஒன் இஸ் why the magnetic field lines are called as closed continuous curves அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். why the magnetic field lines never intersect each other அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே ஆன்சரை ரெண்டுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல இங்கே பின்னு போடணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல ஈன்னு போடணும். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரலாம், இல்லை இதை வச்சு அசஸ் அண்ட் ரீசனிங் கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ் வரலாம். இல்லை சார் அப்படி வரலன்னா அடுத்து வேற என்ன பாசிபிலிட்டினா, இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே 5 ப்ராப்பர்ட்டியுமே எழுத சொல்லி உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டினோ இல்லை 3 மார்க் கொஸ்டினில் ஒரு பார்ட் சப்டிவிஷனாக கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி டீடைல்ஸ் அபவுட் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அடுத்து நம்ம இதோட கண்டினியூஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அ பார் மேக்னெட் அட் அன் ஆக்சியல் பாயிண்ட். இதே தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், ஆக்சியல் பாயிண்ட், ஈக்குட்டோரியல் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் ஆக்சியல் பாயிண்ட், வாட் இஸ் ஈக்குட்டோரியல் பாயிண்ட்? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to discuss a magnetic field of a bar magnet. Magnetic field of a bar magnet at an axial point. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் டேர்ம்ஸ்ல. What is magnetic axis அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but the line passing through north pole and south pole of the magnet is called as magnetic axis. அப்போ அந்த ஆக்சிஸ்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல we are going to take up. So this is, I am taking it as a north pole and this is the south pole. அப்படின்னா இந்த ஆக்சிஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம எடுக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஆக்சியல் பாயிண்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இந்த பாயிண்ட்ல வாட் இஸ் இட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரம் த சென்டர் ஹியர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் இஸ் ஐம் டேக்கிங் இட் அஸ் ஆர். ரைட் தானா? ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், we know that the distance between the poles are 2L. So I'm taking it as L and L. Right? அப்போ what is the distance between north pole and here the point which we have taken, இந்த இடத்துல எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து it is nothing but யூனிட் நார்த் போல். அப்போ யூனிட் நார்த் போல் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நார்த் போல், இங்கேயும் நார்த் போல். அப்போ என்ன ஆகும், என்ன ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா அப்படின்னு பார்த்தா ஹியர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வில் பி எக்ஸிஸ்டிங். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அவுட்வர்ட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் Fn பிகாஸ் ஆஃப் நார்த் போல். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி எழுதிடலாம், யூ கேன் ரைட் இட் அஸ் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஆர். இந்த ஆர்ல இருந்து எல் போயிடுச்சுன்னா யூ கேன் ரைட் இட் அஸ் ஆர் மைனஸ் எல். அதே மாதிரி இங்கே வருவோம், இந்த சவுத் போலுக்கும் இந்த யூனிட் நார்த் போலுக்கும் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ நான் என்ன பண்றேன், ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ். ஸோ இட் இஸ் Fs. ஸோ அப்போ இந்த 2 ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் இல்லையா? ரைட். அப்போ what is the distance between these 2 terms, that is south pole and this south pole and this unit north pole அப்படின்னு எடுத்தீங்கன்னா it is nothing but here up to this point it is r. அப்போ இங்கே என்ன இருக்கு, ஒரு L எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இட் இஸ் r plus L. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் we have to calculate the force Fn and Fs. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், I'm writing it for Fn.
So force because of north pole. அப்போ என்ன வந்துடும்? Coulomb's law of magnetic force apply பண்ண போகிறோம். So it is nothing but mu naught by 4 pi. இதோட pole strength நான் என்ன எடுத்துக்கிறேன்? I am taking it as QM. இது unit north pole, therefore into 1. What is the distance between these two? R minus L. Therefore I can write R minus L whole square. That is R square, right? So similarly I can write it as Fs. அப்போ mu naught by 4 pi. இப்போ இதே டைரக்ஷன் எழுதிடணும் இல்லையா? ஸோ அப்போ எங்கேருந்து எங்கே இருக்குது? ஃப்ரம் நார்த் டு N to P, therefore it is outward. So I can write along NP. Along NP. அதே மாதிரி இங்கே எழுதணும் அப்படின்னா QM into, because the pole strength of this pole is QM and here it is unit north pole, so Q into Q. So divided by, here you see the distance R plus L whole square. எந்த டைரக்ஷனில் இருக்குது? Towards அப்போ P to S. So along PS. ரைட்? அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்க முடியும்? மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்க முடியும். ஸோ தட் ஐ கேன் ரைட் B இஸ் ஈக்குவல் டு FN மைனஸ் FS. வாட் இஸ் FN? இதில் உள்ள காமன் டேர்ம்ஸை நான் ஒரே ஸ்டெப்பில் டேரெக்டாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ வாட் வில் பி கெட்டிங்? மியூ நாட் QM பை 4 பை. இந்த டேர்ம் 1 2 3 இது ஃபுல்லாக அப்படியே வெளியே எடுத்தாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடியது மட்டும் we can take it as 1 by R minus L whole square plus 1 by R plus L whole square. அப்போ இதை டினாமினேட்டர் எடுத்தீங்க, காமன் டேர்ம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா QM by 4 pi into என்ன வருது? நியூமினேட்டரில் R square plus L square plus 2RL. சாரி, here it is minus. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? again minus R square minus L square minus of minus. So here it is 2RL divided by, இதை என்ன மல்டிப்ளை பண்ணிங்கன்னா R square minus L square whole square. அப்போ என்ன ஆகிடும்? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ வில் பி கெட்டிங் 4RL in the numerator. 4RL in the numerator. Therefore here you can write it as, என்ன எழுதிடலாம் இங்கே? ஸோ B is equal to mu naught QM 4RL நான் இப்படி எழுதுறேன் பாருங்க. ஸோ into 2R divided by 4 pi into R square minus L square whole square. So what this QM into 2L? What is this? QM into 2L அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but magnetic dipole moment. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். So I can rewrite it as mu naught by 4 pi. Mu naught by 4 pi. So QM into 2L is nothing but M. Therefore I can write 2MR divided by R square minus L square whole square. So this is nothing but magnetic field at an axial point. Right? So here you can write it as B axial. This is for general magnet. Suppose, in case, if you are given by a short bar magnet, how we can rewrite this equation? So for short bar magnet, what is the condition when we can call a magnet as a short bar magnet? When this length of the magnet, is far less than this R. So I can write L is far less than R. I can mark it as, so அப்போ இதில் என்ன பண்ணிடலாம்? இதை கம்பேர் பண்ணுறப்ப this L is negligible, so that I can rewrite this equation as B axial is equal to, இந்த டேர்ம் அப்படியே தான் வரப்போம், இந்த டேர்ம்ல அப்படியே தான் வரும். அப்போ mu naught by 4 pi into 2MR divided by, இது என்ன வரும்? இது negligible அப்படின்னா R to the power 4. R to the power 4. அப்போ இது என்ன ஆகிடும்? இதுவும் கேன்சல் ஆகிடும், இது கியூபா மாறிடும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ when the given magnet is a short bar magnet, the equation for axial point magnetic field is, you can write it as 2M by R cube. 2M by R cube. So this is the way we can. அப்போ first general magnet அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the equation. So here I can write it as B axial. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே ரிவர்ஸில் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான், இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன், இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம்? we are applying it for a short bar magnet. L is far less than R. Right? So this is என்னது bar magnet at an axial point அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குட்டோரியல் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஈக்குட்டோரியல் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அப்போ வாட் இஸ் ஈக்குட்டோரியல்? ஸோ ஈக்குட்டோரியல் இஸ் நத்திங் பட், இப்போ நம்ம இந்த ஆக்சியல் பாயிண்ட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? சென்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அது நார்த் போல்ல இருந்து பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்கு? ஒரு டிஸ்டன்ஸும், சவுத் போல்ல இருந்து பார்க்குறப்ப இன்னொரு டிஸ்டன்ஸும் நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அ பார் மேக்னெட்
at an equatorial point. What is this equatorial? That is nothing but simple சொன்னா equal distance. எதுக்கு equal distance அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண போகிற பாயிண்ட்டு ரெண்டு போலுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா that is called equatorial point. அப்போது நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் சவுத் போல், திஸ் இஸ் நார்த் போல். அப்போது ஆல்ரெடி நம்ம படித்தபடி என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் இந்த சென்டர் பாயிண்ட் இதுவாக இருந்துச்சுன்னா அப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ ஐம் கனெக்டிங் இட். ஸோ நீங்கள் இது லோயர் ஸ்டாண்டர்டில் ஜியாமெட்ரியில் படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஓ. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எல், இது எல். எப்படி நம்ம ஜியாமெட்ரியில் போட்டிருப்போம், ஒரு கேம்பஸ் எடுத்து ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு மார்க் பண்ணோம்னா திஸ் இஸ் நத்திங் பட் மேக்னெட் யூனிட் நார்த் போல். அப்போ என்ன இருக்கும், இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் இது ப்ராக்கெட்டில் போடுறேன் யூனிட் நார்த் போல். அப்போ யூனிட் நார்த் போல் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன இருக்கும், இதுவும் நார்த் போல், இதுவும் நார்த் போல். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இட் ஆக்ட்ஸ் அவே, ஸோ தட் ஐ கேன் ரைட் Fn. அதே மாதிரி இங்கே சவுத் போல், இங்கே நார்த் போல். அப்போ என்ன ஆகிடும், here you can find attractive force. This is nothing but Fs. இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எங்கேருந்து எங்கே ஆக்ட் பண்ணோம், ஆல்வேஸ் இட் ஆக்ட்ஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த், ரைட் தானே? இது நம்ம ஏற்கனவே மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கான்செப்டில் படிச்சிருப்போம். அப்போது இது ரெண்டு இங்கே இருந்துச்சு அப்படின்னா வேர் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு நம்ம ஜியாமெட்ரி படி அக்கார்டிங் டு ஜியாமெட்ரி என்ன இருக்கும், திஸ் வில் பி த ரிசல்டன்ட். ரிசல்டன்ட்டோட வேல்யூ எவ்வளவு, அடுத்த கொஸ்டின். அப்போது நம்ம 11th சரி லோயர் ஸ்டாண்டர்ட்லையும் சரி இதை படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever a force is acting at an angle it must be resolved into its components. அப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐம் டேக்கிங் Fn. அப்போ Fn ரிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், ஸோ ஹியர் இட் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட், ஸோ தட் ஐ கேன் ரைட் Fn sin theta. ஸோ ஹியர் இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் இட் இஸ் Fn cos theta, right? This is for Fn. அதே மாதிரி என்ன இருக்கு, Fs is also at an angle. So here it is Fs. So here it is Fs cos sin theta. So this is Fs cos theta. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பாருங்களேன், இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஈக்குவல் மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆகிடும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஸோ இட் கெட்ஸ் கேன்சல். அப்போ ஒரே டைரக்ஷன் என்ன இருக்குது, Fn cos theta, Fn sin theta. Fn cos theta, Fs cos theta ரெண்டும் cos theta ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் we can write equation for this Fn according to Coulomb's law of magnetic force. So it is mu naught by 4 pi into என்ன இருக்கு Qm, that is this Qm is nothing but pole strength of north pole into unit north pole 1 divided by what is the distance. So here this is the distance, I can mark it as x. இது r இல்லையா? அப்போ என்ன பண்ணிடலாம், triangle இது right angle triangle. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், we can write it as x is equal to what is that, square, this is L and this is R, square root of R square plus L square, so that here I can write x square. இது எங்க இருக்கு, along NP, so direction is along NP. அப்போ அதே மாதிரி Fs அதே எழுதலாம் mu naught by 4 pi into Qm into 1 divided by x square along in the direction PS, direction is changed. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்கு, இந்த ரிசல்டன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கு, ஒரே ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது. Fn and Fs is same, then cos theta. அப்போ இதுல இருந்து cos theta என்ன எழுதலாம், we can write cos theta is equal to, so here what is theta, theta is nothing but adjacent, this is theta. அப்போ L by R, sorry L by X இல்லையா, அப்போ L by X nothing but adjacent by hypotenuse. அப்போ இங்க என்ன எழுதிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F is equal to, that is B equatorial is equal to என்ன எழுதிடலாம், Fn plus Fn cos theta plus Fs sin theta, sorry Fs cos theta, therefore it is 2 Fn cos theta. So what is the formula, இங்க பாருங்க ரெண்டுக்குமே என்ன இருக்கு, same formula. So we can write 2 into Fn is mu naught by 4 pi into what is that, Qm by what is x, already here we have written that it is r square plus L square to the power upon x square into cos theta L by x. அப்போ இங்க என்ன எழுதலாம், again I can write
2 into mu naught by 4 pi into qm into L divided by, what is it? X cube. அப்போ x cube எப்படி எழுதலாம்? R square plus L square to the power 3 by 2. ஏன்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே கியூப், therefore it is cube. அப்போ இந்த 2 உள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா how we can write it? mu naught by 4 pi into qm into 2L divided by R square plus L square to the power 3 by 2. What is this qm into 2L? Qm into 2L is nothing but another magnetic dipole moment. Magnetic dipole moment. Therefore, here I can replace it and I can write the equation as B equatorial is equal to mu naught by 4 pi into, that is m by R square plus L square to the power 3 by 2. So this is actual equation or general equation for finding bar magnet, magnetic field of a bar magnet and equatorial point. இதே இதை நம்ம என்ன condition apply பண்ணிடலாம்? We can apply it for short bar magnet. So we can write for short bar magnet, என்ன வந்துருங்க? So L is far less than R. நம்ம இது axial pointல பார்த்திருந்தோம். L is far less than R அப்படின்னா என்ன ஆயிடும்? இந்த term cancel ஆயிடும். அப்போ what is that? I can write equation as B equatorial is equal to, என்ன வந்துருங்க? இது cancel ஆயிடும். அப்போ இந்த R square power 3 by 2. So here it becomes mu naught by 4 pi into, என்ன வந்துரும்? M by R cube. So this is general equation for finding equatorial point of a short bar magnet. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருந்த axial point equation கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா here you can find the relation between the magnetic field at an axial point and equatorial point as, இங்க எழுதிடுறேன் நான். என்ன வரும் அதுல? B axial is equal to 2 into B equatorial. This is the relation between axial point magnetic field and equatorial point magnetic field. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட்? அப்போ இதை நான் இன்னும் வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறேன். எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but you can write in vector form as B equatorial is equal to, நல்லா பாருங்க, இந்த magnetic dipole momentum இந்த magnetic field எங்க ஆக்ட் பண்ணது? It is acting in the opposite direction, so that I can write mu naught by 4 minus mu naught by 4 pi into m vector by r cube. So this is nothing but vector form of equatorial point. இதே மாதிரி நம்ம என்ன எழுதலாம்? We can write in vector form for axial point. So இந்த இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். யார் அதை சொன்னது, அது எதனால வருது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதான் நம்ம இங்கே காமிச்சிருக்கிறது. அப்போ அதை வச்சு நம்ம என்ன பார்த்தோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் பார் மேக்னெட் at 2 different points. One is axial point, another one is equatorial point. இந்த equatorial point பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் லாஸ்ட்டாக? We have derived a relation between B axial and B equatorial. இது முக்கியமான கான்செப்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபுல்லாக எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரொவைடட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்றது. இஃப் யூ ஹாவ் கான்ஃபிடன்ஸ், உனக்கு உண்மையில நம்பிக்கை இருந்து தரோவாக லைன் பை லைனாக வேர்ட் பை வேர்டாக ரீட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் பிடிச்சிருந்துன்னா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.